இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் சிந்திக்க வேண்டும். படிக்காத பாமரன் சொல்வதில் பொய் இருக்கா, உண்மை இருக்கா? தேசிய தலைவர்களுக்கு நம்ம மரியாதை செய்கிறோம் என்றால் அவர்கள் உயிரை கொடுத்து வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை சரியான முறையில் மக்களுக்கு ஓட்டு உரிமையில் திருட்டுத்தனம் பண்ணாமல் நடத்தினால்தான் இந்த தேசிய தியாகிகளுக்கு நன்றி சொல்வதாக அர்த்தமாகும். அனைத்து கட்சி தலைவர் ஐயா அவர்களே, நான் இந்த ஏன் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்னா, ஒவ்வொரு மனிதர்களும் உங்களுக்கு கடமை இருக்குது. கட்சியினுடைய இயக்கம் மக்களை சரியான வழிமுறையில் நடத்தி கொண்டு போவதற்கு தான். ஆகையினால் எல்லா கட்சி தலைவர்களும் ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த ஓட்டு போடுற மிஷினில் 100க்கு 100 போர்ஜரி பண்ண முடியும் என்று சொன்ன விஷயத்தில் எந்த ஒரு கட்சி தலைவர்களும் இது நாள் வரைக்கும் நீ சொல்வது உண்மையா பொய்யா என்ற குரல் எழுப்பவில்லை. எல்லா மனிதர்களும் என்னை கேட்டார்கள், ஜெயபாண்டி ஒரு குழந்தை பிராந்தி குடிச்சிருச்சு, ஒரு குழந்தை கஞ்சா குடிச்சிருச்சு அப்படின்ற உடனே எல்லா கட்சி தலைவர்களும் குரல் கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் மிகப்பெரிய உண்மையை சொல்லியிருக்கீங்க, யாருமே குரல் கொடுக்கலையே, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. சார், இப்போ மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க 3 நாளைக்கு வானொலி அறிக்கையில், படித்தவர்களே தவறுதலாக சொல்லும்போது படிக்காதவர் இவர் எப்படி நிரூபிப்பார் என்று ஒரு தயக்கம் இருக்கலாம். அந்த தயக்கத்தை விட்டு நானும் உங்கள் மாதிரி அரசியல் கட்சி தலைவர் மாதிரி அரசியலை சொல்லி நான் வரல, உண்மையை சொல்லி அறிவியலை சொல்லி வந்திருக்கேன். ஹிண்டு பத்திரிகை மூலமாக தான் எல்லா காலேஜ் ஸ்கூல்களுக்கு போகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த ஹிண்டு பத்திரிகை எழுதும்போது அது மிக பெரிய அளவில் தரமாக இருந்தால்தான் எழுதுவார்கள். அதனால் ஹிண்டு பத்திரிகை செல்ஃப் சயின்டிஸ்ட்டு அப்படின்னு எழுதுறாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கை நாட்டை அந்த மாதிரி ஒரு வாசகத்தை எழுதணும்னா அந்த இதை அவங்க புள்ளி விவரமாக அவர்கள் அதை ஆராய்ந்து தான் எழுதுவார்கள். ஆகையினால் இதில் தெளிவாக பாருங்கள் சார், ஹிண்டு பத்திரிக்கை தான் ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். ஏன் நான் போடுறேன்னா, இந்த தலைப்பு செய்தியில் வந்தது, இதை கவனித்து பாருங்கள். அதற்கடுத்து இந்த வாசகத்தை கொஞ்சம் நீங்கள் தெளிவாக பார்க்கணும். ஏனென்றால் இதை நீங்கள் படிக்கின்ற பொழுது ஜெயபாண்டி ஏதோ நீசு கொடுத்து அதற்காக ஆசைப்படுகிறான்னு சில நண்பர்கள் சொல்லி கொண்டார்கள். அறிவியலை காமிச்சு தான், அறிவியலை இயக்கி காமிச்சு தான், புரிய வைத்து தான் பத்திரிகை ரிப்போர்ட்டர் சாரு எழுதுகிறாங்க. ஆகையினால் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை இனிமேல் பத்திரிகையில் பணம் கொடுத்தா போடுவாங்கன்றாங்க. பணம் கொடுத்து போடுறது அது அரசியலுடைய கட்சி தலைவர்கள் தான் செய்வாங்க. நான் பாருங்கள், இவர் தான் என்னை மோசடி பண்ணவர், ஞானப்பழம் ஏடிமிக்க கட்சிக்காரர், ஜெயலலிதா அரசும் இவர் காவல்துறை அதிகாரியும் சேர்ந்து என்னைய மோசடி பண்ணியிருக்காங்க. இந்த பீரோவை நீங்கள் கொஞ்சம் கவனமாக படிங்கள, பீரோவை கொஞ்சம் கவனமாக படிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் விஞ்ஞானியா விஞ்ஞானி இல்லையாண்டு. அடுத்து இந்த வாசகத்தை படிக்கலாம் பாருங்க. இல்லை, விஞ்ஞானி ஜெயபாண்டி பணம் கொடுத்து பத்திரிகையில் போடுறாருன்னா எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு சொல்லுகள். ஜெயபாண்டியை அப்படி பணம் கொடுத்து பத்திரிக்கையில் வரணும்னு எனக்கு என்ன அவசியம்?
நான் மாணவர்களுக்கு அறிவியல்களை செய்து என்னுடைய சாதனையை அவர்கள் உணர்ந்து அதை எழுதியிருக்கிறார்கள். ஆகையினால் சில நண்பர்கள் நீங்கள் உண்மையிலே இந்த தியாகிக்கு மரியாதை செய்யக்கூடியவர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்திருக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஒரு படிக்காதவன் தான். எல்லா பொதுமக்களுடைய ஓட்டு உரிமை பறிக்கப்படுகிறது, இதை எப்படியாவது மீட்டி கொடுக்கணும் என்று நான் வார்த்தையால் சொல்லலை, ஆதாரபூர்வமாக மிஷின் மூலமாக இயக்கி சொல்லியிருக்கிறேன். ஆகையினால் இந்த நிகழ்ச்சி என்ன ஆக போகிறது என்றால் 2016 நிகழ்ச்சி நடத்திட்டு டிக்கெட் கிழிப்பாங்க இல்லையா பஸ்ஸில், அந்த மிஷினையும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற கம்ப்யூட்டர் ஓட்டு போடும் மிஷினையும் இணைத்து ஒரு புதிய மிஷினை எப்படி உருவாக்க முடியும் என்கிற விஷயத்தை செய்தி காமிக்க போகிறேன். அனைத்து பத்திரிகைக்கு முன்னாடியும் அனைத்து அரசியல்வாதி ஐயா அவர்களுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு காலேஜில் 2 மாணவர்கள் மாணவிகள் கலந்து கொள்ள வேண்டும். அவர்களையும் இதில் ஈடுபடுத்தி PO ஜெயபாண்டி ஒரு 3 மிஷினை இணைத்து ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் மிஷினாக அமைச்சு கொடுக்க போகிறேன். அதற்காக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கிறேன். ஏனென்றால் இன்ஜினியரிங் காலேஜ்னா எனக்கு என்னன்னே தெரியாது, பள்ளியோட வாசல் அறியாதவன். என்னைய ஒவ்வொரு காலேஜுக்கு உள்ளே போயிட்டு வர்ற அளவுக்கு எனக்கு ஒரு தகுதியை கொடுத்தது ஹிந்து பத்திரிகை நாளிதழ் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அந்த பத்திரிகை தான் இனி எல்லா காலேஜுகளுக்கும் போய் வெளியே வருவதற்கு அனுமதி கிடைத்த ஒரு பத்திரிகை, ஹிந்து பத்திரிகை. இதில் என்னென்னா ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களையும் நான் கேட்குறேன், நீங்கள் போட்ட ஓட்டு உங்கள் சின்னத்தில் போய் ஸ்டோர் ஆகிருக்குதுன்னு உங்களால் ஆதாரபூர்வமாக உறுதியாக சொல்ல முடியும் என்றால் நீங்கள் 2016 தேர்தலில் நீங்கள் நிற்கலாம். அதை நிரூபிச்சுட்டு தான் நிற்க முடியும். அதை நிரூபிக்க முடியாதா? நீங்கள் 2016 வருஷத்தன்று தேர்தல் அன்று பரமேர் பாலிடெக்னிக்கல் காலேஜுக்கு நீங்கள் வரணும். இந்த மிஷின் எப்படியெல்லாம் செயல்படுது, இந்த மிஷினில் எப்படியெல்லாம் போர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்து கண்டறிந்து உங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். அதற்காக தான் என் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஆகையினால் என்னுடைய நிகழ்ச்சியை ஏதோ ஜெயபாண்டி நீ நடத்தக்கூடிய நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியெலாம் பல லட்ச ரூபா இருந்தால் தான் நடத்த முடியும் என்று சில நண்பர்கள் சொன்னார்கள். ஆனால் என்னுடைய உழைப்பு காசை வைத்து இடம் பரமேர் பாலிடெக்னிக்கலில் கேட்டிருக்கிறேன், அவங்க கொடுக்குறாங்க. இது அறிவியல் நிகழ்ச்சிக்கு பணம் தேவையில்லை. அதாவது போர்ஜரியான விஷயத்துக்கு தான் பணம் தேவை, ஒரு பொய்யை உண்மையாக்குறதுக்கு தான் பணம் தேவை. உண்மையை உண்மையாகவே நிகழ்த்தி காட்டுறதுக்கு பணம் அவசியம் இல்லை என்பதை அனைத்து கட்சி தலைவர்களும் இந்தியா தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் ஒவ்வொரு இந்தியா தேர்தல் ஆணையமும் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். அனைத்து மாணவர்களும் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளை நீங்கள் பார்க்க வேண்டும். யூடியூப்பில் பார்க்கும் அறிவியல் சமுதாயமே நீங்களும் பார்க்க வேண்டும். இந்நிகழ்ச்சியை உண்மையா பொய்யா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் மெய்யாக பேச வேண்டும். படிக்காத பாமரன் வாயில உண்மை இருக்கா பொய் இருக்கான்ற விஷயத்தை நேரடியாக பார்த்தால்தான் நீங்களும் ஆதாரபூர்வமாக பேச முடியும். இந்தியா தேர்தல் ஆணையம் ஓட்டு போடுற கம்ப்யூட்டர் மிஷினை மாற்ற சொல்லலை, அதே மிஷினை நவீனப்படுத்த முடியும். பஸ்ஸில் டிக்கெட் கிழிக்கிற அந்த மிஷினையும் ஓட்டு போடுற மிஷினையும் இணைத்து ரேக அட்டன்ஸ் போடுவாங்கள்ல விற்பனை கடையில், அந்த மிஷினையும் இணைத்து 3 மிஷினை இணைத்து ஒரு புதிய மிஷின் எப்படி உருவாகிறது என்று அனைத்து சமுதாயமும் படிக்காதவன் எப்படி இப்படிக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் என்று சிந்திச்சு கொண்டிருக்கும் மக்களுக்கு நேரடியாக சமையல் கலை என்ற மாதிரி விஞ்ஞானி கலையை செய்து காமிக்க இருக்கிறேன். அனைத்து சந்தேகத்தோடு பார்க்கும் இந்த ஏகலைவனை நேரடியாக இயக்கி காமிக்கும் நிகழ்ச்சிக்கு வாருங்கள் வாருங்கள், சந்தேகம் தீரும், உண்மை புரியும். ஓட்டு போகிற கம்ப்யூட்டர் மிஷினுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஓட்டு போகிற கம்ப்யூட்டர் மிஷினை தடை செய்ய வேண்டும் என்று PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்